வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழக மக்களையே வென்றெடுக்க முடியாத தவேக தலைவரும் நடிகருமான விஜய் புதுச்சேரி மக்களை வென்றெடுப்பேன் என்று கூறியுள்ளார். அவர் பேசுவது கூரை ஏறி கோழி பிடிக்காதவர், வானம் ஏறி வைகுண்டம் காட்டுவேன் என்பது போல உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் விமர்சித்துள்ளார். மேலும் அவர் சினிமாவில் வசனம் பேசியவர், அதே பாணியில் அரசியல் மேடைகளிலும் பேச துவங்கியுள்ளார். அவர் பேசுவது சினிமா பேச்சு என்பது மக்கள் அறிந்ததுதான். அவர் இதுவரை தன்னை ஒரு அரசியல் சக்தியாக நிரூபிக்கவில்லை. முதலில் அவர் தேர்தலில் நிற்கட்டும், சில இடங்களில் வென்று காட்டட்டும், அதன்பின் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கட்டும், அதை அடுத்து புதுச்சேரிக்கு செல்லட்டும். ஆசைக்கு அளவில்லை என்பதற்கு அடையாளம்தான் நடிகர் விஜய் என்றும் கோவி செழியன் கூறியுள்ளார். புதுச்சேரி அரசை பார்த்து தமிழக அரசு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரியில் நடந்த தவேக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பேசியுள்ளார். கரூரில் விஜய் நடத்திய ரோட் ஷோவில் 41 பேர் பலியானார்கள். அதைத் தொடர்ந்து 1 மாத காலம் கட்சிக்கு லீவு விட்ட விஜய் நீதிமன்ற உத்தரவுக்கு பின் புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். கரூரில் தமிழக அரசு உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்பது போல் பேசியிருக்கிறார். விஜய் கூறுவதைப் போல தமிழக அரசு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாமல் இருந்திருந்தால் கரூரில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 300க்கும் அதிகமாக இருந்திருக்கும். இது விஜய்க்கும் தெரியும். தெரிந்திருந்தும் அவர் தமிழக அரசை குறை கூறுகிறார் என்று அமைச்சர் தாமோ அன்பரசன் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சிக்கு 140 ஆண்டுகள் வரலாற்று சிறப்பு இருக்கிறது. நேற்று காலையில் முளைத்த காளான் அல்ல காங்கிரஸ். எங்களுக்கு கொல்லைப்புற அரசியல் செய்ய தெரியாது. பாஜக தான் கொல்லைப்புற வழியாக பேசுகிறது. ஒரு பக்கம் பழனிசாமியுடன் பேசி பாஜக கூட்டணி அமைக்கிறது. இன்னொரு பக்கம் செங்கோட்டையனை டெல்லிக்கு தனியாக அழைத்து மத்திய உள்துறை அமைச்சரும் நிதியமைச்சரும் பேசுகின்றனர். இதனால் தான் பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டு செங்கோட்டையன் கட்சியில் இருந்து நீக்கப்படும் சூழல் உருவானது. கூட்டணி தலைவர் பழனிசாமிக்கு தெரியாமல் அவரது கட்சி நிர்வாகி செங்கோட்டையனை அழைத்து பேசியது முறையா, நாகரிகமா என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவுக்கும் தங்களுக்கும் தான் போட்டி என்று தவேகவினர் கூறுகின்றனர். இதே தவேகவினர் ஜனவரி மாதத்திற்கு பிறகு தங்களுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்று சொல்வர். திமுகவுடன் உள்ள பல கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறும். திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் சிரமத்தில் உள்ளனர். பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்த திமுக அதை நிறைவேற்றவில்லை. வரும் தேர்தலிலும் அதே வாக்குறுதியை தான் தருவர், ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள் என்று புரட்சி பாரதம் தலைவர் ஜெகன்மூர்த்தி கூறியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திக்க போலீசார் அனுமதிக்காததால் அதிருப்தி அடைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ ஆடலரசன் தனது அடையாள அட்டையை தூக்கி வீசினார். அப்போது காரில் ஏற வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றும் வழக்கில் தீர்ப்பு கூறிய காரணத்திற்காக நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மீது திமுக காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் லோக்சபாவில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். நீதிபதி மீது வீண் பழி சுமத்தி பதவி விலக வைக்க சதி செய்கிறது இந்த இரு கட்சிகளும். இந்துக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை இதன் வாயிலாக இந்த இரு கட்சிகளும் பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகிறது. இத்தகைய நிலைப்பாடு இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. நீதிபதி மீதான குற்றச்சாட்டு ஒரு தீர்ப்புக்காக லோக்சபாவில் கொண்டு வருவது இதுவே முதல் முறை. இது நீதித்துறை மீதான தாக்குதல் மட்டுமல்ல, நீதிபதிகளை மிரட்டும் போக்கு என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்த பின் பல தீர்ப்புகளை நடைமுறைப்படுத்தவில்லை. இத்தகைய போக்கு கவலைக்கு உரியது. தீர்ப்பின் மீதான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கும் போது அந்த தீர்ப்பை அளித்த நீதிபதியை விமர்சனம் செய்ய அனுமதிக்க கூடாது. இது நீதித்துறையை மிரட்டி பணிய வைக்கும் சதியாகும். நீதிபதிக்கு எதிரான தீர்மானத்தை அனைத்து எம்பிக்களும் ஒன்றுபட்டு தோற்கடிக்க வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.